पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்து. இந்த கேனோபனிஷத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மூணாவது கண்டம் பார்த்துட்டு இருக்கோம். வாக்கிய பாஷ்யம் மூணாவது கண்டம், அவதாரிகா பாஷ்யம் போயிட்டு இருக்கு. இந்த அவதாரிகா பாஷ்யத்துல என்ன பண்ணார் ஆச்சாரியார், இந்த கர்ம பலனை பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸ்வரன் வேணும். 3 பட்சங்கள், ஒவ்வொரு பட்சத்தையா நம்ம நிராகரணம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மமே பலன் கொடுக்கும் அப்படின்னா முடியாது அப்படின்னு நிராகரணம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கர்த்தாவே பலன் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே பலன் கொடுக்கறதுக்கும் முடியாதுன்னு அதையும் நெகேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பூத்தங்கள் பலன் கொடுக்குமா அப்படின்னா அதையும் நெகேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பஞ்சபூத்தங்கள் எதுவும் பலன் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, எப்படி விவசாயி ஏற்கலப்பையினால நிலத்தை உழுறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை ஓரமாக போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நல்லா கல்டிவேட் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா இது அறுவடை பண்ணி எடுக்கும்போது அந்த கலப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு சேர்க்கறது இல்லை அந்த நெல்லை. அப்போ என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதுவும் பலன் கொடுக்காது. அப்போது 3 பட்சத்தை நிராகரணம் பண்ணதுக்கப்புறம் வேற யார் பண்ண முடியும் அப்படின்னா, கர்த்தா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கர்த்தா தெரியாது. இப்போ நீங்களும் நானும் ஒரு கர்மா பண்ணுறோம். இந்த கர்மா பார்த்தீங்கன்னா என்ன விதமான பலனை எப்போ கொடுக்கணும், தேசகால வஸ்து எந்த நிமித்தத்தை வச்சு, தேசகால நிமித்தத்தை வச்சு கொடுக்கணும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மத்துக்கு இந்த பலன் இந்த நிமித்தத்தை வச்சு இந்த காலத்தில் இந்த தேசத்தில் உண்டாகணும் அப்படின்னு அறிஞ்சு பலன் கொடுக்கறதுக்கு ஒரு சர்வஜராக இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே பலன் எடுக்கிற மாதிரி ஒரு சாமர்த்தியம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம யாருமே கெட்ட பலன்களையே அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நமக்கெல்லாம் சம்பவிக்குது, நம்ம கேட்டால் கெட்டது சம்பவிக்குது, அன்வான்டாக சேருது. ஏன்டா இந்த சமயத்தில் இது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தாக்கு அதீனமாக அதோட பலன்கள் இல்லை. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேசு கதாச்சன.
கர்மத்தோட பலன்கள்ல நம்ம யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. கர்மம் ஜடம், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஜடம். அதே நேரத்தில் கர்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேத்தனமா இருந்தாலும் அவனுக்கு அதீனமா கர்மம் இல்லை. அப்ப கர்ம பலனை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒரு ஈஸ்வரன் இருக்கும். சொன்னதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம நேற்று பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுக்கு அந்நியமா ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? சர்வஜனா இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் நிறைய சுருத்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா சுருத்திகள் சொல்லிக்கிட்டே வந்துச்சு. அந்த ஈஸ்வரனோட இதுலதான் ஆக்ஞையில தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இயங்குது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களோட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து வரிசையா நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை நிச்சயம் பண்ணக்கூடிய சுருத்திகள் ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு விஷயமா பாடம் ஆரம்பிக்குது. 505வது பேஜ்ல இருந்து பாடம் ஆரம்பிக்கும். அப்பிரதிஷேதாத்துச்ச நச்ச ஈஸ்வரோ நாஸ்தி இது நிஷேதோ அஸ்தி. இங்க ஒரு ஹேத்து ஒண்ணு சொல்றோம். அப்பிரதிஷேதாத்துன்னு ஒரு ஹேத்து சொல்றோம். அப்பிரதிஷேதாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு பிரதிஷேதம்னா என்ன அர்த்தம்? நீக்கிறதுக்கு பேரு, மறுக்கிறதுக்கு பேரு பிரதிஷேதம், நெகேஷன், பிரதிஷேதம்னு பேரு. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பிரதிஷேதம் அப்படின்னு பேரு. நெகேஷன் இல்லை. ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை அப்படின்றதுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லப்படவே இல்லை. அதான் இங்க சொல்ற அப்பிரதிஷேதாத்துச்ச. மேலும் மறுப்பு இல்லாத காரணத்தினாலும் நச்ச ஈஸ்வரோ நாஸ்தி இது நிஷேதோ அஸ்தி. டபுள் நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா எம்பசைஸ் பண்றதுக்காக இருக்கும். ஈஸ்வரன் இல்லை என்பது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் நிச்சயமாக இருக்கின்றார். ஈஸ்வரன் இல்லை என்பது இல்லை. எந்த இடத்தெல்லாம் டபுள் நெகட்டிவ் போடுறோமோ அப்போ அதிகமா நல்ல எம்பசைஸ் பண்றதுக்காக சொல்றது. நிச்சயமா ஈஸ்வரன் இருக்காரு. ஏன் அப்படின்னா இல்லைன்ற வாக்கியம் வந்து வேதத்துல எங்கேயுமே இல்லை. எவன் இல்லை என்று சொல்கிறானோ அவன் இல்லாதவன் ஆகின்றான் மந்திரம் சொல்லுது. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை ஈஸ்வரனை இல்லை என்று சொல்கிறானோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசன்னேவச அசன் பவத்தி அசத் பவத்தி அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு. தைத்திரியத்துல எல்லாம் இருக்கு, சாந்தோக்கியத்துல இருக்கு. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை மறுக்கிறானோ அவன் இல்லாமல் போகிறான். சூன்யவாதத்துலதான் நடக்குது. சூன்யவாதம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஈஸ்வரன் மறுக்கிறவங்க இருக்காங்க, தன்னையே மறுத்துக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்காரு. அப்ப ஈஸ்வரன் எங்கேயோ இல்லை, உள்ளுக்குள்ளார எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரே அந்தர்யாமியா இருக்கார். அதனால ஈஸ்வரனை மறுக்கிற வாதங்கள் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்ல, பிராப்தி அபாவாத் இது சேத் என்ன உக்தத்வாத். பிராப்தி அபாவாத்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியலையேங்க, ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அறியப்படுறவரா இருக்கணுமே. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுறதா இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்லலாமே. இப்ப எத்திஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க? டீக்காக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை, ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றவன் எல்லாம் இருந்தா என் முன்னாடி வந்து நிக்கட்டுமே அப்படின்னு கேட்கறான். அப்ப இல்ல, யாருக்கும் தெரியல. அப்ப தெரியாததுனால பிராப்தி அபாவா, அவனை அடையிறதுன்றது இல்லாம போகுது. யாரும் பார்த்தவன் இல்லை, ஈஸ்வரனை பார்த்தவன் இல்லை. அவர் வந்து நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாகாரியா வந்து நிக்கிறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது சேர்த்து என்ன உக்தத்வார் இல்லப்பா, அப்படியும் இல்லை. ஏன் அப்படின்னா இதை பத்தி ஏற்கனவே ஸ்ருதிகள்லாம் நம்ம சொல்லியாச்சு. கொட்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன பேராகிராஃப்ல நம்ம நிறைய கொட்டேஷன் கொடுத்தாச்சு. ந ஹிம்சியாத் இதுவத்து பிராப்தி அபாவாத் பிரதிஷேதோ ந ஆரம்பியத்தை இது சேத் ந. அவன் சொல்றான் ஒண்ணு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹிம்சை சம்பவிக்கும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை சம்பவிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட நான் வந்து வெளில போனேன் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு காக்கைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுது வந்து சாப்பிட்டுக்கிட்டு யாரையும் உள்ளே விட மாட்டேங்குது. அந்த குரங்கு விரட்டி அடிச்சுட்டு அதுக்கு ஒரு 4 பிஸ்கெட்டை கொடுத்து விரட்டி அடிச்சுட்டு விரட்டி அடிக்கும் போது அது ஹர்ட் ஆகுதா? ஆமா, கண்டிப்பா ஹர்ட் ஆகும். மரத்து தவி நான் போகும்போதே பார்த்தேன். ஐயோ, ஒரு கையில பிஸ்கெட் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில வந்து தவி போகுது. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்படுவது. ஆமா, கஷ்டப்படும். ஹர்ட் பண்றோம், ஹிம்சா பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு குரங்கு வந்துச்சு, நான் தெரியாம அந்த பழைய குரங்கு தான் வருதுன்னு அடிக்கிறதுக்கு போறேன். கையில வந்து பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு குழந்தை, இன்னைக்குதான் பிறந்திருக்கும், இன்னைக்கும் நேற்று பிறந்திருக்கும், குட்டியூண்டு குரங்கு குட்டி அடிக்க போயிட்டு பக்கத்துல போயிட்டு அது மிரண்டு போய் போகுது. அப்புறம் தான் எடுத்தது, ஐயோ குட்டியோட இருக்கு அப்படின்ட்டு போய் திரும்ப ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டு ஹர்ட் பண்றோமா அப்படின்னு ஹர்ட் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயநலத்தினால நம்மளுடைய இதனால வந்து நிறைய ஹர்ட் பண்றோம், ஹிம்சா பண்றோம் எல்லாத்தையும். அப்ப ஹிம்சை சம்பவிக்குது.
அதனால நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டா மாஹிம்சியாத் சர்வா பூதானி ஒரு விதிவாக்கியம் வைக்கிறோம். எவ்வுயிர்களுக்கும் தீங்கிழைக்காதே, ஹிம்சை செய்யாதே. அப்படி மருந்து எறும்பு மருந்து போட்டு கொல்றோம், எறும்பை ஹிட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியை கொல்றோம். அப்படி சம்பவிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா எந்த உயிரையும் கொல்லாத, எல்லா ஜீவராசியும் இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும். அப்படி அப்ப ஒரு மறுப்பு எங்கேயாவது விதி எங்கேயாவது இருக்கு அப்படின்னா மறுப்பு விதின்னு பேர், அதுக்கு நிஷேதம் அப்படின்னு பேர், நிஷேத விதி. அப்ப அந்த நிஷேத விதி இருக்கு அப்படின்னா ஒன்னு ஹிம்சைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஹிம்சை செய்யாதே அப்படின்னு ஒரு மறுப்பு விதியானது இருக்கு. அதே மாதிரி ந ஹிம்சியாத் விதிவத் பிராப்தி அபாவாத் பிரதிஷேதோ ந ஆரம்பியதை திச்சே. அப்போ ஈஸ்வரன் இருந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து இல்லை அப்படின்னு இருக்கிற விஷயத்தை தான் இல்லைன்னு சொல்ல முடியுங்க. இம்சை ஒண்ணு சம்பவிக்கும் போதுதான் இம்சை பண்ணாதன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், அவரை மறுக்கிறதுக்கு வந்து ஏதாவது வாக்கியம் இருக்கும். ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை அப்படின்னு இந்த ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. அப்போ இல்லவே இல்லாததுல வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு இருக்கு. அது எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு இருக்கு பாருங்க. சத்தியம், பொய் பேசாதே. அப்ப பொய் பேசாதேன்னு என்ன அர்த்தம், சத்தியம் பேசு. அப்ப என்ன அர்த்தம், சத்தியம் பேசுன்னு எப்ப வருது, பொய் பேசுறதுக்கான ஒரு சம்பாவனா இருக்கும் போதுதான் சத்தியம் பேசுன்னு வருது. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கோ அங்கதான் மறுப்பு செய்யப்படும். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி மறுப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை, அதனாலதான் அதை மறுக்கல. சிம்பிளான லாஜிக், அவன் சொல்றது ரொம்ப அற்புதமான லாஜிக். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எங்கெல்லாம் மறுப்பு இருக்கோ ஹிம்சை செய்யாதேனா ஹிம்சை சம்பவிக்கும், அதனால ஹிம்சை இல்லை அப்படின்னு சொல்லுது. மறுப்பு இருக்கு, உன்னை மறுக்கணும் அப்படின்னா அதோட இருப்புத்தன்மை இருந்தாதான் அதை மறுக்க முடியும். அவன் சொல்றான் பூர்வபக்ஷி, அப்ப வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை அப்படின்ற வச்சனம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா ஈஸ்வரன் இருந்தாதானே இருக்கார் இல்லை அப்படின்னு அந்த ரெண்டு பட்சம் கிடைக்கும். ஈஸ்வரனை பத்தி வேதத்துல இல்லவே இல்லை, ஏன்னா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான் இது சேத் என்ன அப்படி இல்லப்பா. ஏன்னா ஈஸ்வர சத்பாவே நியாயசிய உக்தத்வா. நான் ஏற்கனவே நியாயத்தை இது வரைக்கும் சொல்லியாச்சுப்பா. ஈஸ்வரன் ஒருத்தர் சர்வஜன், சர்வ சக்திமானா இருக்கணும், கர்ம பல தாத்தாவா அவர் தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த உலகம் இவ்வளவு நியமமா போகாது அப்படின்னு போன பேராகிராஃப்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டோம். ஈஸ்வரனோட சத்பாவம், சத்பாவனா இருக்கின்ற விஷயத்தில் இந்த உலகம் ஆர்டரா போயிட்டு இருக்கு. இந்த ஆர்டரா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு நியதமான பிரவருத்தி இருக்கு. நியத பிரவருத்தின்னு ஒரு ஹேத்து வந்து ஆச்சாரியார் பின்னாடி சொல்லுவார், பிரம்மசூத்திரத்துல எல்லாம் சொல்றோம். நியத்த பிரவருத்தி அப்படின்னா இந்த உலகம் முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றவர், ஆப்ரேட்டர் இருக்கணும். இதான் நியாயம், சிம்பிள். ஒரு ட்ரெயின் போகுது, அப்ப கண்டிப்பா அது ட்ரெயினுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட், ஒரு டிரைவர் இருக்கணும். ஏரோப்ளைன் போகுது, ஒரு பைலட் இருக்கணும். கப்பல் போயிட்டு இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருக்கணும். அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கணும். கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா ஃப்ளைட்ல போகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா யாரும் தெரியல, கண்ணுக்கு தெரியல. நமக்கு எல்லாம் தெரியறாரா என்ன, ஃப்ளைட்டு தான் தெரியுது. உள்ள இருக்க கேப்டன் வந்து உள்ள இருக்க கேப்டன் வந்து பைலட் வந்து பாத்தீங்கன்னா தெரியறது இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து ஈஸ்வரன் தெரியலன்றதுக்காக ஈஸ்வரன் இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நிறைய லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபனிஷதங்கள் பாஷ்யங்கள்ல ஆச்சாரியார் நிறைய நியாயங்களை சொல்லியாச்சு. பிரம்மசூத்திரத்துல பிரதானமான நியாயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஆச்சாரியர் சொல்றேன், உக்தத்வாத் நியாயசிய உக்தத்வாத் அதுவா அல்லது அப்பிரதிஷேதாதீதி கர்மனக பலதான ஈஸ்வர காலாதீனாம் ந பிரதிஷேதோ அஸ்தி. அதுவா இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், வேற ஒரு மறுப்பை எடுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பிரதிஷேதாத் இது, அப்பிரதிஷேதாத்னா மறுக்கப்படவில்லை, கடவுள் இல்லை அப்படின்னு, ஈஸ்வரன் இல்லைன்னு எங்கேயுமே மறுப்பு இல்லை, நிஷேதம் இல்லவே இல்லை. அதனால கர்மன பலதான ஈஸ்வர காலாதீனாம் ந பிரதிஷேதோ அஸ்தி. கர்மன பலதானனா என்னது, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும். கர்மத்தோட பலனை கொடுக்குற விஷயத்துல ஈஸ்வரனா இருக்கட்டும் இல்ல காலமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷேதோ அஸ்தி. ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு மறுக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம், ஈஸ்வரன் முதலியவைகள் வந்து கர்ம பலனை கொடுப்பதில்லை அப்படின்ற மறுப்பும் இல்லை. ஸ்ருதிகள்ல எங்கேயுமே காலம் பலன் கொடுப்பதில்லை, தேசம் பலன் கொடுப்பதில்லை, கர்மம் பலன் கொடுப்பதில்லை அப்படின்னு எந்த மறுப்பும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா ஈஸ்வரனையும் மறுக்கல சாஸ்திரம்,
அதே மாதிரி வந்து கர்மத்தையும் காலத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா மறுக்கவே இல்லை. இதெல்லாம் ஹேத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சககாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை பண்ணணும்னு வச்சுக்கலேன். ஒரு பானை பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 விஷயங்கள் பானை பண்றதுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பானைக்கு என்ன வேணும்? மண் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை பலனை கொடுக்கறதுக்கு யார், அந்த பானையை பண்றதுக்கு யார் வேணும்? ஒரு இன்டெலெக்சுவல் காஸ்ட், பானையை வணையறவன் ஒருத்தன் வேணும். அவனுக்கு பேர் நிமித்த காரணம்னு பேரு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணு வேணும், குயவன் வேணும். இந்த 2 பேர் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தோட பலன் அப்படின்னா இது மெட்டீரியல். கர்மம் தான் மெட்டீரியல் காஸ். அந்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் இன்டெலெக்சுவல் காஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன், நிமித்த காரணம். ஆனா சககாரி சாதனங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. சககாரி சாதனம் என்னது? ஒரு பானையை பண்றதுக்கு மண் எடுத்துட்டு வர்றதுக்கு கழுதை வேணும், வண்டி வேணும். அந்த பானையை வந்து பாத்தீங்கன்னா வணையறதுக்கு வந்து தண்ணி வேணும். இது மாதிரி சின்ன சாதனங்கள்லாம் கயிறு வேணும். அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு ஒரு கயிறு வேணும், ஒரு சக்கரம் வேணும். கத்தி வச்சு அதை கட் பண்ணுவாங்க, நூல் வேணும். இது மாதிரி நிறைய சககாரி சாதனங்கள் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணமா இருந்துகிட்டு கர்மத்தோட பலனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு என்ன இதுனா சககாரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் முக்கியமானது. மகாபாரதம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வியாச பகவான் என்ன பண்றாரு, இந்த காலத்தை வச்சு அதிகமா சொல்றாரு. முக்கியமான காரணம் காலம். நம்ம அதனால தான் பொறுமையா இருங்க, காலம் வரட்டும், பொறுமையா இருங்க, காலம் வரட்டும். எந்த கர்மா பண்ணாலும் பலன் கிடைக்கும், பொறுமையா இருங்க. ஏன் பொறுமையா இருங்கன்னு சொல்றோம்னா காலத்தோட கையில தான் அந்த கர்மம் பலனா மாறுது அப்படின்னு. அப்ப காலத்தையும் வந்து மறுக்கல. அதே மாதிரி காலம், தேசம், நிறைய விஷயங்கள் வந்து சககாரியா இருக்கு. அதை எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷேதமானது வேதத்தில் சொல்லப்படவில்லை. அது மட்டும் இல்ல, நச்ச நிமித்தாந்தர நிரபேட்சம் கேவலேன கர்த்தரா ஏவ பிரயுக்தம் பலம் திருஷ்டம். அது மட்டும் இல்ல, கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்றோம்ல, நம்ம பண்ற கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்தாந்தர நிரபேட்சம். எந்த ஒரு ரீசனையும் கையில வச்சுக்காம, வேற எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம நிரபேட்சமா, நிரபேட்சம் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் சாராமல், கேவலேன கர்த்தரா ஏவ நம்ம பண்ணின கர்மாவை நம்மளே யாரையும் டிபெண்ட் பண்ணாம, காலத்தையோ ஈஸ்வரனையோ தேசத்தையோ இது மாதிரி எந்த ரீசனையும் டிபெண்ட் பண்ணாம கர்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா பிரயுக்தம் பலதம் நச்ச திரஷ்டம், தானே பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறது இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறதே இல்லை. யாரா வேணா இருக்கட்டும், பெரிய பிசினஸ் பண்றான், அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் தான் வந்து பாத்தீங்கன்னா எஜமானர்களா இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவனுக்கு பணம் கொடுக்குறாரு. இப்போ நான் ஒரு ஷாப்பில் போய் திட்டிட்டு வருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அகங்காரியாக இருப்பான். ஒரு ஷாப் கீப்பர் இங்கே இருக்கான், வீரபத்ரன் அப்படின்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பேர், வீரபத்ரன் அப்படின்னு. அவன் ஷாப்புக்கு போனால் அவன் நினைப்பான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஓனர் அப்படின்னா. போயா புண்ணாக்கு, நீ மட்டும் இருந்தாலும் பத்தாது, யார் இருக்கணும்? கன்சியூமர் வந்து கஸ்டமர் இருக்கணும். கஸ்டமர் இருந்து வாங்கினாதான் உனக்கு வந்து வருமானம். வாங்காமல் போயிட்டா நீ கடையில் இருக்கிற வஸ்துவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ போகிறேங்க? அப்ப கன்சியூமருக்கு வந்து கன்சியூமர் தான் முதலாளியா இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்குறாங்க. இல்ல நானே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாம நான் லாபத்தை அடைவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பலனை அடைவேன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி அடைய முடியாது. பலனை அடையறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு. அதான் இங்க சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா நிமித்தாந்தர நிரபேட்சம். வேற எந்த ஒரு இதையும் டிபெண்ட் பண்ணாம தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா பலனை தானே கொடுத்துக்கிறான், தனக்கு கொடுத்துக்கிறான் அப்படின்னு எந்த உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்கல. பலன் கொடுக்கறதுக்கு வேற ஒரு பெர்சன் கண்டிப்பா வேணும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, ந வினஷ்டோ அப்படி யாக காலாந்தரே பலதோ பவதி. அது மட்டும் இல்ல, கர்மத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்மமும் பலன் கொடுக்காதுப்பா. ஏன் பலன் கொடுக்காது அப்படின்னா ஒரு கர்மா வந்து பூர்ணாகுதி கொடுத்தோனே முடிஞ்சு போச்சு. எந்த கர்மமும் செயல்பட்டு அது முடிவை அடையுது, அது வேற ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும் அப்படின்றது இல்லை. நம்ம ஏற்கனவே 2 கர்மா பார்த்திருக்கோம். ஈஸ்வர சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே பலன் கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷ பலனை வச்சுக்கிட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சித்தப்படுத்த முடியாது. நான் தான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த உலகத்துல வந்து ஈஸ்வரனை எல்லாமே என்ன பண்றாங்க, நெகேட் பண்றாங்க. ஈஸ்வரனை நெகேட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் படிச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டேன், நானே பலனை அனுபவிக்கிறேன், இங்க வந்து ஈஸ்வரனுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கிறாங்க.
அப்போ பிரத்யக்ஷ பலன் மட்டும் இல்லப்பா, ஒரு கர்மா பலன்னா பிரத்யக்ஷ பலனும் இருக்கு, அதுக்கப்புறம் என்னது காலாந்தர பலனும் இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து நல்ல தயிர், புளிச்ச தயிர், நல்ல பசுமாட்டு தயிர் அப்படின்னு கொடுத்தாங்க. நேற்று நைட் என்ன பண்ண, தயிர் சாப்பிடல, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ராத்திரியில் சாப்பிடுவானு எவனாவது, ஆனா என்ன பண்றது, தயிருக்கு வீக்னஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா மோர் சாதமா பண்ணி அழகா வெயிலுக்கு அதுவும் குழு குழு நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு, அவ்வளவுதான். பிரத்யக்ஷ பலன் என்னது, சுகம். நல்லா சுகமா சாப்பிட்ட மனசு குளிர்ந்து போச்சு, வயிறும் குளிர்ந்துச்சு, மனசும் குளிர்ந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு கவனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மோர் சாதம் சாப்பிடும்போது ஆனந்தமா இருந்துச்சு. மறுநாள் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு தயிர் என்ன பண்ணுச்சு, தொண்டையை லாக் பண்ணிடுச்சு. ஓங்காரம் சொல்லும் போது வேற யாரோ சொல்ற மாதிரியே இருக்கு ஓங்காரம். ஒரே தொண்டையெல்லாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரே இச்சி உள்ளுக்குள்ளார. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரத்யக்ஷ பலன் சுகம் நான் அனுபவிச்சுட்டேன் நேற்று. அதோட அதிர்ஷ்ட பலன் என்ன அப்படின்னா, காலாந்தரத்துல பலன் கொடுக்கறது என்னன்னா, அது மெதுவா டைம் உள்ள போய் என்ன பண்ணுது, வேலை பண்ணுது, தொண்டையை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு பிரத்யக்ஷ பலன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி ஃபியூச்சர்ல போய் வந்து பலன் கொடுக்கற. பிரத்யக்ஷ பலனை அனுபவிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, லோகத்துல இருக்கிறவங்க எல்லாமே பிரத்யக்ஷவாதிகளா இருக்காங்க. அதனால எல்லாருமே என்ன பண்றோம், நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் சுவாமி அப்படின்ற. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புண்ணிய பாப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருமே பாக்குறது இல்லை. கர்மா முடிஞ்சு போகுது, ஒரு பலன் குடிச்சோடனே பிரத்யக்ஷ பலன் கொடுத்தோடனே அந்த கர்மா முடிஞ்சு போயிடும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட பலன் இருக்கு, அது என்ன பண்ணும், காலாந்தரத்துல பலன் கொடுக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புண்ணிய கர்மாவா பண்றீங்க, அன்னதானம் பண்றீங்க, கோயிலை சுத்தி வரீங்க, க்ஷேத்ராடனம் பண்றீங்க, மலை ஏறுறீங்க, நிறைய புண்ணிய கர்மா பண்றீங்க, ஒரு யாகம் பண்றீங்க. இதுக்கெல்லாம் பலன் தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே பலன் கிடைக்காது. பலன் கிடைச்சாலும் எப்படி அப்படின்னா அல்பமா கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். நம்ம பண்ணி முடிச்சோன்னா ஒரு மன திருப்தி கிடைக்கும், இவ்வளவுதான். ஆனா இதுக்கு ஒரு முக்கிய பலன் என்ன இருக்கு, அதிர்ஷ்ட பலன் இருக்கு. புண்ணியம் பாப்பம்ன்றது அதிர்ஷ்ட பலன் இருக்கு. இந்த அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியாததுனால ஜென்மங்களை கொடுக்கறதுக்காக அது அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகுது. எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும் தெரியாது நமக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈதிஷ்டா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரத்யக்ஷ பலனையே நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆச்சாரியர் அதை மறுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ந வினஷ்டோ அப்பி யாகா, ஒரு யாக கர்மா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு போகுது. பூர்ணாகுதி கொடுத்தோன்னே அந்த யாக கர்மா பூர்ணமாயிடுது. அந்த பூர்த்தி ஆனதுக்கு பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா காலாந்தரே, வேற ஒரு காலத்துல, இந்த ஜென்மம் இல்ல, இந்த இறந்து போனதுக்கு பிறகு வேற ஒரு காலத்துல வந்து பலன் கொடுக்கும் அப்படின்றது நச்ச பவதி ந பவதி, அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் வந்து என்னது, ஜடம். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். கர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மா முடிச்ச உடனே அது முடிஞ்சு போகுது. அடுத்து வேற ஒரு கர்மா ஸ்டார்ட் ஆயிடுது, அதுவும் முடிஞ்சு போகுது, வேற ஒரு கர்மா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முடிஞ்சு போன கர்மம் வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கும், வேற ஒரு ஜென்மத்தை கொடுக்கும், வேற ஒரு ஜென்மத்துல போய் பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஸ்வீகாரம் பண்ணாம அப்படின்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஆயிடுச்சா? அப்போ எப்பவுமே கர்மா வந்து என்ன பண்ணும், பிரத்யக்ஷ பலனை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி அதிர்ஷ்ட பலன் இருக்கு, அதுதான் ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனை சித்தப்படுத்துறோம். சொல்லியாச்சு. அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார் அடுத்த பேராகிராஃப்ல, சேவிய புத்திவத். எப்படி ஈஸ்வரன் பண்றார், ஒரு கேள்வி வருது, சுவாமி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், சேவிய புத்திவத் சேவகேன சர்வஜ்ஞ ஈஸ்வர புத்தௌ சம்ஸ்கிருதாயாம் யாகாதி கர்மண வினஷ்டே அபி கர்மாணி கர்மணி சேவியாதிபத் ஈஸ்வராத் பலம் கர்த்துர் பவதி அபி யுக்தம். என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப அற்புதமா சொல்றேன். நான் ஒரு எஜமானன்ட்ட வேலை செய்யறேன். சேவியா, சேவியன்றதுக்கு அர்த்தம் எஜமானன். சேவகன் யாரு, நான் சேவகன். நான் சேவகனா இருந்து ஒரு எஜமானனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு வருது. இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்ம சேவை பண்ணிக்கிட்டே இருக்கார். நாள் ஃபுல்லா என் கூடயே இருந்து எனக்கான தேவையான எல்லாத்தையும் பண்றேன். என் கூடயே இன்னும் 2 சிஷ்யர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான சேவையை பண்ணிட்டு போவாங்க. இப்ப எனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன தெரியும் எனக்கு, யார் யார் என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எந்த பாவத்துல பண்றாங்க அப்படின்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜமானனா, ஒரு குருவா இருக்கிறவருக்கு சிஷ்யன் பண்ற சேவைகள், ஒரு எஜமானனா இருந்துகிட்டு சேவகன் பண்ற சேவைகள் எல்லாம் என்ன இருக்கும் தெரியும். ஒவ்வொரு கர்மாவையும் என்ன ஆகும், மனசுக்குள்ளார என்னோட மனசுல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்து சேவகேன
எப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதாயாம் அந்த வார்த்தை தள்ளி போடுங்க. உள்ளுக்குள்ளார எனக்குள்ளார ஒவ்வொருத்தரை பத்தி என்ன ஆகும், அவங்க பண்ற சேவக பாவத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார உண்டாகும். இப்ப நம்ம கிளாஸ்லயே இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்க, சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுங்க. சுவாமிக்கு வந்து எதை பண்ணுனா சுவாமிக்கு பிரியமா இருக்கும், அவரோட அனுகிரகம் வாங்கணும்னு நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து அனுகிரகத்தை வாங்கிடலாம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இஷ்டப்படி எதையாவது பண்ணி சுவாமிகிட்ட வந்து அனுகிரகம் வாங்கிடலாமா அப்படின்னா அது வாங்க முடியாது. ஈஸ்வரன்ட்டையும் அதே தான். ஈஸ்வரன்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எந்த கர்மாவை பண்ணுனா அவர் பிரீத்தியாவார். ஒரு தாசனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இப்ப வந்து பிரபோதான்னு ஒருத்தர் இருந்தாரு என்கிட்ட, ஐயோ அவர் ஹிம்சை தாங்க முடியாது, எனக்கு பாடி லீன், என்னோட பாடியில ஃப்ளஷ்ஷே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுவார். சமயம் கிடைச்சதுன்னா பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா காயில கையை பிடிச்சி மசாஜ் எல்லாம் பண்ணுவார். இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களுக்கு குருநாதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணி விடுவாங்க சிஷியர்கள்லாம். அவரை நார்த் இந்தியாவில் அதிகமா விவகாரம் பண்ணதுனால என்னை பிடிச்சி, ஐயோ எனக்கு அவர் மசாஜ் பண்ண எல்லாத்துக்கும் சுகம் தானே வரணும், ஆனா எனக்கு பயம் வரும், சுகம் வராது, பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் மசாஜ் பண்ண உடம்பெல்லாம் வலிக்கும், அந்த அளவுக்கு பிடிச்சு விட்டுருவார் உடம்ப. மசாஜ்னாவே போதும், ஐயோ சாமி வேணாம் சாமி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ மசாஜ் வந்து எனக்கு அவளை பிரீத்தியா இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியை எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்றேன், எப்படி சேவை பண்றது. நான் என்னோட ஆச்சாரியார் கதை யோசிச்சேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், அவருக்கு ஒரு சமையல்காரன் ஒருத்தன், நான் மலைக்கு மேல இருந்த ஒரு சமையல்காரன் தான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மட்டமா சமையல் பண்ணுவான். எனக்கு அவனோட சமையலை பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. எனக்குள்ளார என்ன தோணுச்சு அப்படின்னா, சாமியை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பிரீத்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வச்சுப்பேன் ஒரு 11 ஐட்டம், சின்னதா, ஒரு தொகையல், ஒரு சட்னி, ஒரு வந்து பாத்தீங்கன்னா சாலட்டு, அது இதுன்னு. அது வரைக்கும் 2 ஐட்டம் 3 ஐட்டமே சாப்பிட்டுட்டு இருந்தார் சாமி. 3 ஐட்டம் சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு 11 ஐட்டம் கொடுத்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி மெதுவா பிரகாசம் கண்ணில் லைட்டா பார்ப்பேன். எனக்கு அவர் கண்ணில் ஒரு லைட்டா ஒரு பிரகாசம் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். பாப்பா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ஆயிட்டாரு அப்படி. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து பிரீத்தி ஆகணும்னு சிஷ்யர்கள் பாக்குறாங்க. எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றான், எப்படியாவது எஜமானன் பிரீத்தி ஆயிட்டாருன்னா எனக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னு. இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோட வீட்டுல வந்து பூர்வாசிரமத்துல ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல அம்மா. சில இது மாதிரி மெய்டா இருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. எனக்கு அப்பெல்லாம் சண்டை போடுவோம் அப்பா அம்மாட்டெல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி அப்ப இருப்பேன். அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கான சமயம் வந்துச்சு. அவங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம். எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வருஷக்கணக்கா செலவு அவங்க பண்ண சேவை எல்லாம் என்னோட அப்பா அம்மாவோட மனசுல என்ன இருக்கு, சம்ஸ்காரமா பதிவாயிருக்கு. பதிவாய் அவங்க எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, பிரசவமும் நாங்க தான் பார்த்தோம், அதே மாதிரி வந்து கல்யாணமும் நாங்க தான் பண்ணி கொடுப்போம், எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தியாச்சு. அப்போ வருஷக்கணக்கா பண்ண கர்மா அது சம்ஸ்காரமா எஜமானனோட மனசுல பதிஞ்சு ஒரு காலத்துல என்ன ஆகுது, பலனா மாறுது. என்னோட ஆச்சாரியாருக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவையா பண்ண 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 வருஷங்களா ஆச்சு. நான் பார்ப்பேன், என்னடா மனுஷன் அப்படியே இறுகி போயிருக்காரு. ஒரே ஒரு பிளசண்டா வந்து சூப்பரா இருக்குப்பா இன்னைக்கு சமையல்லாம் அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையும் சொல்லவே மாட்டேன். மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் என்னோட குருநாதர். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது திருப்தி பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் அவரோட அனுகிரகம். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லா ஆகட்டும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் உண்டாச்சு. இதுதான் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் தெரிய வைக்கிற சம்ஸ்காரம். அப்ப சேவகன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த எஜமானனுக்கும் குருநாதருக்கும் மனசுக்குள்ளார ஒரு சம்ஸ்காரமாயி அது வந்து பாத்தீங்கன்னா பலனா ஒரு காலத்துல எப்படி வெளிப்படுதோ அதே மாதிரி ஈஸ்வர புத்தௌத்து சம்ஸ்கிருதாயாம். ஈஸ்வரனோட புத்தி என்ன புத்தி, ஹிரண்ய கர்ப்பா. ஈஸ்வரனோட புத்தியா இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு, ஹிரண்ய கர்ப்பர். அவருக்கு சரீரமா இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு, விராட்டு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு, பீஜமா இருக்கும்போது காரணமா இருக்கும்போது ஈஸ்வரர். அப்ப சமஷ்டி புத்தி யாரு, அவர் தான் சமஷ்டி புத்தியா இருக்கார்.
அப்போ நம்ம பண்ற எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றார்? ஸ்கேன் பண்றார். பாவத்தை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றார். வெளியில பண்ற கர்மாவை மட்டும் இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் என்னெல்லாம் கர்மா பண்ணுதோ அந்த கர்மாக்களை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார்? என்னது? சித்தஸ்ய வாசுதேவா. சித்தத்துக்கு அதிஷ்டான தேவதை யாரு? வாசுதேவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கர்மங்களை எல்லாத்தையும் சித்தத்திலிருந்து, சித்திரகுப்த ரூபத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் சம்ஸ்காரத்தை பண்ணிட்டே இருக்கான். மாஸ்டர் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் ஆயிடுது. யாகம், நீங்க எந்த கர்மா, யாகமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ஒரு கர்மா முடிஞ்ச உடனேயே அந்த கர்மா என்ன ஆயிடும்? பூர்த்தி ஆகும். பூர்த்தி ஆன உடனே அது சம்ஸ்காரமா உங்க சித்தத்துக்குள்ளாரே பதிஞ்சிடும். தனித்தனியாலாம் ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டருக்குள்ள இல்ல, சித்தம் தான் அவரோட மாஸ்டர் கம்ப்யூட்டர். அதுக்குள்ளார எல்லா யாக பலன்களும் பாத்தீங்கன்னா என்ன பாவத்தோட பண்றோம், எப்படி பண்றோம், பூர்ணமா பண்ணமா ஏனோதானு பண்ணமா, இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பதிவாயிடும். பதிவாயிட்டு லௌகிகத்துல பாத்தீங்கன்னா எப்படி கர்மா முடிஞ்ச பிறகு அந்த எஜமானன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த கர்மாவை பத்தி, அவன் பண்ணவனை பத்தி நல்ல எண்ணத்தோட பிற்காலத்துல பலன் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனும் என்ன பண்றார்? கர்மம் முடிஞ்ச பிறகு, அதெல்லாம் நஷ்டமான பிறகு என்னது, எப்படி ஒரு சேவகனுக்கு சேவிய எஜமானன் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி சேவியாதிபத்து ஈஸ்வராத் பலம் கர்த்துர் பவதி இது யுக்தம். ஈஸ்வரனும் கூட காலாந்தரத்துல பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறார் வேற ஒரு காலத்துல, அப்படின்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, நது புனக பதார்த்தா வாக்கிய சதேன அபி தேசாந்தரே காலாந்தரே வா ஸ்வம் ஸ்வம் ஸ்வபாவம் ஜெகதி. அது மட்டும் இல்ல, எந்த வஸ்துவா இருக்கட்டும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பதார்த்தா வாக்கிய சதேன அபி. பதார்த்தாகனா என்ன அர்த்தம்? உலகத்துல நிறைய வஸ்துக்கள் இருக்கு. ஜலம், பிருத்திவி, அக்னி, பஞ்சபூதங்கள் தானே. பஞ்சபூதங்களான வஸ்துக்கள் நிறைய இருக்கு. இனிப்பு, மிளகா, சர்க்கரை, மிளகா, இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த வஸ்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தேசாந்தரத்திலேயோ காலாந்தரத்திலேயோ, வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல, அப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த பதார்த்தங்கள் தத்தமது சுபாவத்தை பாத்தீங்கன்னா விடுவதே இல்லை. நீங்க என்னதான் எழுதினாலும் மிளகா இனிக்கும், குண்டூர் மிளகா பாத்தீங்க அப்படின்னா இனிக்கும். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்ல பாத்தீங்கன்னா குண்டு மிளகா என்ன பண்ணும்? குண்டூர் மிளகா அது பாத்தீங்கன்னா இனிக்கும். அங்கிருந்து கொண்டு வர, அங்கிருந்து சுகர் இருக்கு, அந்த சுகர் இங்க கொண்டு வந்தா கசக்கும். அப்படின்னு ஏதாவது ஒரு பதார்த்தம் ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு தேசத்துல தன்னோட சுபாவத்தை என்ன பண்ணாது? மாத்திக்கவே மாத்திக்காது. அதனால பாத்தீங்க அப்படின்னா நகி தேச காலாந்தரே சுச்ச அக்னி அனுஷ்ணோ பவதி. எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எந்த தேசத்திலேயோ வேற ஒரு காலத்திலேயோ அக்னி பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், உஷ்ணம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏவம் கர்மனோ அப்பி, அதே மாதிரி கர்மமும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட சுபாவத்தை அது மாத்திக்கவே மாத்திக்காது. கர்மம் என்னது? கர்மா அப்பி காலாந்தரே பலம் விபிரகாரம் ஏவ உபலபியதே. காலாந்தரத்துல பாத்தீங்கன்னா பலன் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா ரெண்டே விதம் தான் கர்மா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, என்னது? திருஷ்டபலா அதிருஷ்டபலா. இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த கர்மா பண்ணாலும் சரி, மனசுக்குள்ளார இமீடியட்டா கொண்டு வந்துடணும். ஒன்னு பிரத்யக்ஷ பலன், அது திருஷ்ட பலான்னு பேர். இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது அதிர்ஷ்ட பலன், அது ஜென்மாந்தரத்துல பலன் கொடுக்கறது. எந்த கர்மா பண்ணாலும் இப்ப நம்ம பண்றோம். இப்ப யாருக்காவது தெரியுமா? 1 மணி நேரம் உட்கார்ந்து பாடம் படிக்கிறமே, திருஷ்ட பலன் என்னது? சுவாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளாஸ்ல, வேதாந்தம் கேட்டா எனக்கு மனசு ரொம்ப சாந்தமாயிடுது, நல்லா வந்துடுது மனசு அப்படின்னு. அது திருஷ்ட பலன். அது அதே நேரத்தில் அதிர்ஷ்ட பலன் என்னது? உட்காரணும்ல, சிரமப்பட்டு உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக இந்த பிரயத்தனத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா வேற இடத்துல எல்லாம் என்ன சேலரி கிடைக்கும்? இப்ப நமக்கு ஏதாவது சேலரி கிடைக்குதா? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காரும். அப்ப ஏதாவது சேலரி கிடைக்குதா சாமி? சேலரிலாம் இல்லை சாமி, சும்மா தான் உட்காடுறோம். அப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா போன் பேசுறவங்க சொல்லுவாங்க, சாமி எவ்வளவு சுவாமி ஃபீஸ்? அப்படி ஃபீஸா? வேதாந்தத்துக்கு எப்படிங்க ஃபீஸ் வாங்க முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா யார் வேல்யூ போடுறது? வேதாந்தத்துக்கு வேல்யூ போட முடியாது. அப்ப எப்படி சாமி சும்மா நடத்துவீங்களா? ஆமா, சும்மா தான் நடத்துறேன். என்னோட குருநாதர் சும்மா தான் பாடம் சொல்லி கொடுத்தார், நானும் சும்மா தான் பாடம் கொடுக்குறோம். அப்ப என்னது? எப்படி கொடுக்கறது? எது தோணுதோ தட்சணையா கொடுக்கறது தான் வச்சுக்கிறோம். அப்ப இதுக்கு பிக்ஸ் பண்றது இல்லை.
அப்ப பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் இருக்குங்க. என்ன பலன் பிரதானம்? அதிர்ஷ்ட பலன். ஈஸ்வரன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு. கர்ம பலனை கொடுக்கிறவர் அவர்தான். இது எல்லாத்தையும் பலஸ்வரூபமா மாத்தி அவர் வேற ஒரு ஜென்மத்துல என்ன பண்ண போறார்? இந்த ஜென்மம் போனாலும் பரவாயில்ல, ததாமி புத்தி யோகம் தம். நமக்கு நல்ல சூழ்நிலைய வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்து அடுத்த ஜென்மத்திலையும் இதுலயே போய் நமக்கு மோட்சத்தை அடையிற மாதிரி அவர் தான் அனுகிரகம் பண்ண போறார். கர்மா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கர்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மாவா இருக்கட்டும் ரெண்டே பிரகாரம் தான். அது நீங்க அமெரிக்கா போங்க, எங்க வேணா போய்க்குங்க, சொர்க்கம் போங்க, எங்க வேணாலும் போய்க்குங்க. எந்த கர்மாவா இருந்தாலும் அந்த கர்மா என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பலனை கொடுக்கும். திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். இந்த ரெண்டு தான். பிரத்யக்ஷ பலன், அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலன். பிரத்யக்ஷ பலன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனா அதிர்ஷ்ட பலன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. உடனே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருஷ்ட பலன் என்னது? சாப்பிடுறோம், பசியாறிடுறோம். சாப்பிடும் போதே டேஸ்ட் தெரியுது, சுகமா சாப்பிட்டு ஆனந்தமா என்ஜாய் பண்றோம். இது திருஷ்ட பலன். காலாந்தர பலன் என்னது? அந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பரிணாமத்தை அடைஞ்சு வேற ஒரு பலனை கொடுக்கும். அது காலாந்தர பலன். அதுக்கப்புறம் அந்த தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம், புண்ணிய பாப்பம் பண்ணிருந்தோம்னா அது வந்து ஜென்மாந்தரங்களுக்கு போகும். அது அதிர்ஷ்ட பலன். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு ரெண்டு விஷயமா தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பேச்சுக்கு வந்து ஆச்சாரியார், சரி கர்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பலன் கொடுக்கும்? ஈஸ்வரனே பலன் கொடுத்துருவாரா? பிள்ளையார போய் வந்து பாடமே படிக்காம நம்ம கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் பண்ணியிருக்கோம். சாமி பிள்ளையாரப்பா நல்ல கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, நல்லா எக்ஸாம் எழுதுறோம் போய் நல்லா முட்டிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுற போற அன்னைக்கு மட்டும் படிக்கவே மாட்டோம். படிக்காம போனா எப்படிங்க வந்து கடவுள் காப்பாற்றுவார் நமக்கு? அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆச்சரியார் இதுக்காக இங்க கொண்டு வரேன். கர்ம பலன் எப்படி கிடைக்கும்? பீஜ க்ஷேத்திர 506வது பேஜ். பீஜ க்ஷேத்திர சம்ஸ்கார பரீட்சா விஜானவத் கர்த்தரபேக்ஷ பலம் கிருஷ்யாதி விஜானவத் சேவிய புத்தி சம்ஸ்கார அபேக்ஷ பலம் ச சேவாதி. இப்ப நல்லா தெரியுது என்னன்னு கேட்டா பீஜ க்ஷேத்திர சம்ஸ்கார 3 ஐட்டங்க. ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வேணும்? டிபெண்ட்ஸ். எல்லாமே டிபெண்ட்ஸ். நீங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன வேணும்? பீஜம் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம், லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மண்ணா இருக்கணும். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம், சம்ஸ்கார பரிரக்ஷா. சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்? கல்டிவேட் பண்றது. ஒரு விவசாயி விட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? நல்ல லேண்டை வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் விட்டு நல்லா ஒரு புல் இல்லாம மெயின்டைன் பண்ணுவான். நானும் பூர்ணிமாவும் விவசாயம் பண்ணுவோம் அவங்களோட லேண்ட்ல. எங்க லேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே புல்லா இருக்கும். எனக்கு புல்லு பிடிக்கும். நான் நினைச்சுக்கிட்டேன் இதெல்லாம் நமக்கு விவசாயமே தெரியாது இல்லை. நான் நினைச்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா புல்லுலாம் இருந்தா புல்லு தானே அப்படின்னு. ஆனா பக்கத்து லேண்ட்ல ஒருத்தர்னா அவன் வந்து நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு புல்லு கூட வந்து பாத்தீங்கன்னா அவனோட லேண்ட்ல முளைக்காது. சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர் விட்டு அதை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் விவசாயி. நாங்க என்ன பண்ணிட்டோம்? லேண்டு நல்லா இருந்துச்சு, பீஜத்தையும் நல்லா பார்த்து வாங்குவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது? சம்ஸ்காரம் இருக்குல்ல. சம்ஸ்காரம் என்னது? கல்டிவேட் பண்றது. அந்த கல்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோம். நம்ம வேற எதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், விவசாயியா இல்லை, அதனால அதை பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 3வது 4வது நாங்க செடியெல்லாம் வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? மாடு வச்சுட்டு போயிடுவான். என்ன பண்ணுவான்? நல்லா பழுத்து நிறைய பப்பாளி, சப்போட்டா, மாம்பழம் எல்லாம் பழுத்துருக்கும். அங்க இருக்கிற அவனே என்ன பண்ணுவான்? அங்க வந்து ஒரு வாட்ச்மேன் போட்டிருந்தோம். அவனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போயிடுவான். நாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம். மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது, அங்க மிச்சம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரக்ஷணம் பண்ணணும். அப்போ பாருங்க எத்தனை ரீசன் சொல்றாரு பாருங்க. பரிரக்ஷா. விவசாயம் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரக்ஷணா பண்ணாதான் நீங்க கடைசியில வீடு வந்து சேரும். நம்ம செலவு பண்ண பணம் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு எடுத்து அந்த ஈல்டு வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும். பரிரக்ஷா. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா விஞ்ஞானவத்து. விஞ்ஞானவத்துனா என்ன அர்த்தம்? விஞ்ஞானத்தை உடையவனா இருக்கணும். இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு விவசாயமே தெரியாது, எங்களுக்கு அந்த ஞானமே இல்லை. விவசாயம் எப்படி பண்றதுன்னு ஞானம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணும். நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே செலவு கணக்கு தான். செலவு தான் போட்டுட்டு இருக்க முடியாது. வரவுன்னு ஒண்ணு வரவே வராது.
அப்போ ஒரு டைம்ல என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, நிப்பாட்டிட்டோம், இது நம்மளால ஆகிறது இல்லை அப்படின்னு விவசாயத்தை நிப்பாட்டியாச்சு. வெறும் மரத்தை வச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். அது பாட்டுக்கு மரமா இருக்கு இப்போ. அப்ப எத்தனை ரீசன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பீஜம் சரியா இருக்கணும், ரெண்டாவது க்ஷேத்திரம் சரியா இருக்கணும், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணணும், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும், பரிரக்ஷா பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தின ஞானம் இருக்கணும். ஒன்ன பண்றோம் அப்படின்னா அதை பத்தின ஞானம் உண்டாகணும். அதுக்கப்புறம் கர்த்திரபேக்ஷ பலம், கிருஷ்யாதி விஜானம். கர்த்தா வந்து எந்த பலனை ஆசைப்படுறானோ இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்த்தாவோட விஞ்ஞானவத்து எப்படி கர்த்தாவா இருக்கணும், அறிவை உடையவனா இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த கர்த்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவிய புத்தி சம்ஸ்கார அபேக்ஷ பலம் சேவாதி. இந்த சேவிய புத்தியில பலன் கொடுக்கிறவன் பார்ப்பான், நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு. எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 10 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பாவத்தோட எந்த விதமான அறிவோட வேலை பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாருல்ல. ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் ஆனா புத்தியே இருக்காது. இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான் நல்ல புத்தியோட, ஆனா ஹார்ட் ஒர்க் இருக்காது. அப்ப ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா அவனோட சம்ஸ்காரம் அவனுடைய விஞ்ஞானம் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு சேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கப்படுகிறது. என்ன பப்ளிக் என்ன பண்றாங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பப்ளிக் வந்து என்ன பண்றோம், இதை மட்டும் எடுத்துக்கிறோம், நான் பண்ணினேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறதே இல்லை. முக்கியமான ரீசன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான் முக்கியமான ரீசன். அதை நம்ம ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அத்திர பஞ்சமம் 18வது சாப்டர்ல சொல்றார். தெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 5வது ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் ஒண்ணு இருக்கு. நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், என்னுடைய அறிவு, நான் கல்டிவேட் பண்றது, நான் ரட்சணம் பண்றது, இதெல்லாம் பண்ணி நான் பலன் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான் ஒழிய பலன் கொடுக்கிறவர் யாரு, ஈஸ்வரன் ஒருத்தர். அது மட்டும் இல்ல, யாகாதேகே கருமனக ததா அவிஜானவத் கர்த்திரு அபேக்ஷ பலத்துவம் அனுப்பப்பத்தவ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தெரியும், நான் ஒரு இடத்துல யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன், நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் இஷ்டப்படி சாதுக்கள், அவங்க இஷ்டப்படி மனோ இதுலதான். அவங்க குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் ஒத்துக்க மாட்டான். அவன் மனசுல என்ன தோணுதோ மண்முக்கின்னு சொல்லுவோம், அவன் இஷ்டப்படி காரியம் பண்ணிட்டே போவான். ஒரு இடத்துல வந்து நான் வந்து பிக்ஷிக்காக போயிருக்கேன். சுவாமி இன்னைக்கு ஹனுமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ருத்ர ஹோமம் நடக்குது, நீங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு சாப்பிட்டு போங்க. சரி, நான் ஓரமா உட்காந்து நான் என்னோட ஜபத்தை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ரீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருத்யுஞ்ச ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்தை வந்து எல்லாம் தயார் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணான். நான் பார்த்துட்டு இருக்கும்போதே சமித்து வந்து கொண்டு வந்தான். சமித்து வந்து அப்படியே பச்சையா வெட்டி மரத்துல இருந்து அரசங்குச்சி கொண்டு வந்திருக்கான், பச்சை குச்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பச்சை குச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட மாட்டாங்களே, சமித்துன்றதுக்கு அர்த்தமே ஈரப்பதம் இல்லாம இருந்தாதான் அது சமித்து, அதுவா உளுந்துருக்கணும், அதுதான் சமித்து. இவன் என்ன பண்ணா வெட்டி கரெக்டா சைஸுக்கு கொண்டு வந்துருக்கான். இப்ப கடையிலாம் அப்படிதான் விற்கிது, கரெக்ட் சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி அதை உலர்த்தி கடையில விற்கிறாங்க. கிரி ட்ரேடிங் இது மாதிரியான இடத்துலலாம் விற்கிறாங்க. ஆக்சுவலா அது சமித்து இல்லை, ஆக்சுவலா அது உளுந்துருக்கணும் முக்கியமான. இவன் என்ன பண்ணா பச்சை சமித்தை கொண்டு வந்து உட்கார்ந்தான். நான் வந்து தூரத்துல பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஓரமா உட்காந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் ஹோமத்தை ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கற்பூரத்தை எடுத்து அக்னியை வந்து ஸ்தாபனம் பண்ணி இதை கொண்டு வந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சமித்தை போடுறான். எங்கேயாவது சமித்து எரியுமா, பச்சை சமித்து எரியுமா? மந்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டம் கொஞ்சம் நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு தெரியும். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமான தப்பான பிரீஸ்ட வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றானோ, அந்த பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஆகுதி கொடுக்குறானோ, அவன் தானும் சேர்ந்து தன்னோட எஜமானனையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதி இருக்கு. நான் வந்து பதறேன், ஐயோ அவங்க ரொம்ப சிரத்தையோட வந்து பண்றாங்க. அந்த எஜமானர்கள் ரொம்ப சிரத்தையோட இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்துச்சு. இந்த பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இதுக்காக ஒழுங்கா கொஞ்சம் ஞானத்தோட பண்ணணும்ல, அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா 108 ஆகுதி மிருத்யுஞ்ச ஹோமம் பண்றான். யாருக்கும் ஏதோ இதுக்காக சௌக்கியத்துக்காக பண்றாரு. 108 ஆகுதியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறான். நான் என்ன பண்றேன், நடுவுல சொல்றேன், கற்பூரத்தை வைங்க, நல்லா எரியட்டும், எரிய விட்டுதான் ஆகுதி கொடுக்கணும், புகையில ஆகுதி கொடுக்க கூடாது அப்படின்னு. தூமத்துல எவன் ஆகுதி கொடுக்கிறானோ அவன் எஜமானனை சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போறான் இருக்கு. அக்னியில தான்
ஆகுதி கொடுக்கணும் இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா 108 மந்திரம். சுவாமி சும்மா இருங்கன்னு அந்த சுவாமி என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்துல இருந்த சுவாமி என்னை வந்து நான் சொல்றேன் அவன்கிட்ட, இது பண்ணக்கூடாதுன்ற சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி விட்டுருங்க சாமி, அவன் பண்ணட்டும் சாமி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க சாமி. நான் தலையில அடிச்சுக்கிட்டே, இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க, தப்பு இது மாதிரி பண்ணாது, நாசமாகும், அது அந்த யாகத்தோட பிரயோஜனமே இல்லை, ஹோமத்தோட பிரயோஜனம். அவன் கேட்கவே இல்லை. என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, 108 ஹோமத்தை கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கற்பூரத்தை வச்சு எரிக்கிறேன். நான் தலையில அடிச்சுக்கிட்டேன். ஹோமம் அந்த அக்னியை ஸ்தாபனம் பண்ணிதான் அக்னியில ஆகுதி கொடுக்கணும். நீ ஹோமத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எதுக்காக அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா பண்ற, திரும்ப அக்னி கொழுந்து விட்டு எரியுது. யாருக்காவது தெரியுமா? யாருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, விஞ்ஞானம் அவன்கிட்ட இல்லை. அந்த பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாதவன், அப்ரெண்டிஸ், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவன் தொழில் கத்துக்கல. அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா, அதான் சொல்ற, யாகாதேகே கர்மனக, யாக முதலிய கர்மங்கள் இருக்குல்ல, அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ததா அவிஜானவத்து கர்த்து, அதை பண்ணக்கூடிய கர்த்தா எப்படி இருக்கான்? விஞ்ஞானம் இல்லை அவன்கிட்ட. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல பாடசாலையில இருந்து இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் பசங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து ஹோமங்களுக்கு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணணும், ஒரு 4 வருஷம் பாடம் படிக்கணும். ஆகம பாடசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் வந்து 4 வருஷம் கோர்ஸ். 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சா மாத்திரம் வந்து பத்தாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா, யார் கூடயாவது அப்ரெண்டிஸா இருந்துக்கிட்டு பிரயோகம் பண்ற பெரியவங்க கூட இருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். செப்பரேட்டா தனியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் நிறைய இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சோடனே போயிட்டு இருக்கும் போதே, நான் லாஸ்ட் ஒரு கர்மா பார்த்தேன், 4 பசங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்க, 4 பிரம்மச்சாரிகள் எல்லாமே. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடம் போயிட்டு இருக்கணும், கோர்ஸ் முடியல, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. 2 வருஷத்துக்குள்ளாரியே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கும்பாபிஷேகத்தை எடுத்தாச்சு. அங்க சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அங்க பாடசாலையில் லீவ் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு கர்மா பண்ணிட்டு போயிடுறது. இது மாதிரி. அப்ப அறிவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு விட வேண்டியது யாரு கேட்கறா, யாரு பாக்குறா? நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தேன். கும்பாபிஷேகம் பார்த்தோன்னே எனக்கு துக்கமாயிடுச்சு, பாதியிலே எழுந்துச்சு போயிட்டு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை பண்றானுங்க, சம்பாதிக்கணுன்றதுக்காக வந்து நிறைய அங்கங்களை மிஸ் பண்றாங்க, அங்கங்களே தெரியல, மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தப்பா பிரயோகம் பண்றாங்க, கிரியாவிலையும் தப்பா பண்றாங்க. ஏன் அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பப்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியவே தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அது பாப்பம். நான் வந்துட்டேன். இப்ப நிலைமை எப்படி ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய யாக கர்மாக்கள். ஒரு அம்மாவும் ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு சம்ஸ்கிருதம்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ண போறோம் அப்படின்னு ஸ்ரீ தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ண போறோம்னு வந்தாங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி எல்லாம் கொடுத்தாங்க. என்ன ஆகுதின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பையான ஆகுதி. மூலிகைன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மூலிகைன்னு காட்டுல இருக்க, என்ன பேருன்னு கூட தெரியாது, காட்டுக்குள்ளார போய் இருக்கிறது எல்லாத்தையும் அறுத்துட்டு வர்றது. அடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோமம்னு வந்து அக்னியை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அக்னி வந்து சாதாரண அக்னி இல்லை, அதுல தேவதாத்துவம் வரணும். அதுக்கு முறையான மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிதான் பிரதிஷ்டா பண்ணணும். இது வைதிகத்துல இருக்கு, அதே மாதிரி ஆகம சாஸ்திரங்கள்ல இருக்கு, இதெல்லாம் வேற வேற மெத்தட்ல இருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அக்னியை வந்து பாத்தீங்கன்னா ஃபயரை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தூக்கி குப்பையா கிடக்கிற மூலிகைகள் எல்லாம் தூக்கி போட்டு அந்த அம்மா லலிதா சகஸ்ரநாமம் சொல்றாங்க. இந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாஹா சுவாஹா சுவாகான்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஐயோ, ஏமாத்தி 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஒரு ஹோமத்துக்கு 10,000 ரூபாய் காரி. நான் இருந்தேன் அந்த புத்து கோயில்ல வந்து இது நடந்தது. நான் தலையில அடிச்சுட்டேன், என்ன பண்றது? அப்ப விஞ்ஞானம் எப்படி, அப்ப பலன் எப்படி கிடைக்கும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா, விவசாயம் தெரியாம நாங்க விவசாயம் பண்ணி செலவு கணக்காவே பண்ணமோ, அதே மாதிரி இந்த 10,000க்கு செலவு பண்ணி யாரு அந்த யாகத்தை பண்ணாங்களோ, ஹோமத்தை, அந்த ஹோமம் இல்லது, அது என்ன ஆயிடும், பலன் கொடுக்காம வீணா போயிடும். அப்ப அதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவிஜானவத்து அபேட்ச பலத்துவ அனுப்பப்பத்தம். இவன் எதை அபேட்சா பண்ணானோ, எந்த பலனை எதிர்பார்த்து நம்ம பண்றோமோ, அந்த பலன் என்ன ஆகாது, கிடைக்காம போய்விடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மாவிலையும் பார்க்கணும் இத்தனை விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த கர்ம பலனை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஒரு யாக கர்மாவது மட்டும் சொல்லல, எல்லா கர்மத்திலையும் எல்லாத்துலயும் வந்து பார்த்து. அதனால நம்ம எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கர்மா பண்ணும் போது என்னோட ஆச்சாரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு.
ஒரு சின்னதா உதாசீனப்படுத்தவே படுத்தாதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு கர்மா பண்ணுனா அப்படின்னா நம்ம ஏனோ தானோன்னு கர்மா பண்ணிட்டு இருக்கோம்ல, ஏனோ தானோன்னு பண்ணவே பண்ணாதீங்க, பலன் கொடுக்கவே கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், பார்த்து 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 பார்த்து. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார், கருமஸ்வரூபமா இருக்கார். கருமத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, எந்த மாதிரி பீஜம், எந்த மாதிரி கேத்திரம், எந்த மாதிரி சம்ஸ்காரம், எந்த மாதிரி ரக்ஷணம், அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஞானம், இந்த 5 ஃபேக்டரை வச்சுக்கிட்டு தான் ஒரு கருமத்தோட பலனை ஈஸ்வரன் கொடுப்பார். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, காலாந்தர பலத்துவாத் கர்ம தேசகால நிமித்த விபாக புத்தி சம்ஸ்கார அபேட்சம் பலம் பவித்தும் அர்ஹதி. அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்னன்னு கேட்டா, காலாந்தர பலத்துவாத் நிறைய கர்மா வேற வேற காலத்துல பலன் கொடுக்கும். நான் சொல்லிட்டேன்ல, ஒரு சிலது பாத்தீங்க அப்படின்னா விதை போட்டீங்கன்னா மறுநாளே முளைச்சிரும். பாசிப்பயிறு, வெந்தயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொத்தமல்லியை விதை போட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி செடி வந்துடும். 15 நாள் 20 நாள்ல மெதுவா ஒரு மாசத்துலலாம் ஈடு எடுத்துடலாம். கொத்தமல்லி தலையை நம்ம அறுவடை பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா சில பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களாயிடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் வேற, இன்னொன்று காலாந்தரத்துல இருக்கிற அதிர்ஷ்ட பலன் வேற. அப்போ ஒரு கர்மா பண்றோம் அப்படின்னா காலாந்தர பலத்துவார். இந்த யாகம் முதலிய கர்மங்கள் எப்படிப்பட்டது, யாகம் இப்பவே பலன் கொடுக்காது, என்ன பண்ணும், வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கும். கர்ம, அந்த கர்மம் பாத்தீங்கன்னா தேச கால நிமித்த, மொத்தம் 3. பொதுவா காமனா சொல்லும் போது என்ன பண்ணுவோம், தேசம், எந்த தேசத்துல பலன் கொடுக்கணும். இப்ப நான் காக்கைகளுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி அவ்வளவு ஃபீடிங் பண்றோம். காக்கா, குருவி, மைனா. காலையில இருந்து வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பவே கத்த ஆரம்பிச்சிருச்சு, தேர்ந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் தான் அடிக்கடி நினைச்சுப்பேன், நம்ம எங்கேயாவது காக்காவா பிறப்போமோ, இல்லைன்னா எங்கேயாவது பிறந்திருக்கோமோ, யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல இருக்கு, இப்ப அவங்க காக்காவா பிறந்திருக்காங்க, நம்ம பாத்தீங்கன்னா ஃபீடிங் பண்றோமோ. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், ஏன் நம்ம எல்லா பட்சிகளுக்கெல்லாம் பண்றோம். நாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேக் போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் யோசிப்பேன், நாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டெய்லி நல்லா கேக்கெல்லாம் போடுறது, நல்ல காஸ்ட்லியான கேக்கெல்லாம் வாங்கிட்டு சில சமயம் போடுவேன். நான் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம நாயா பிறந்திருக்கோமோ, இல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஜென்மங்கள்ல அதெல்லாம் மனுஷனா இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கேக்கெல்லாம் ஃபீடிங் கொடுத்துருக்கோம். தெரியாது இல்ல, நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தேசத்துல, எந்த காலத்துல, எந்த நிமித்தத்துல நீங்க செஞ்ச எந்த கர்மாவும் வீணாகாது, எந்த பாப்பமும் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காம போகாது, எந்த புண்ணியமும் பலன் கொடுக்காம போகாது. ஆனா என்ன பண்ணுவோம், காத்துக்கிட்டு இருக்கும், காலத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கும், தேசத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கும். தேசமும் காலமும் சரியா வரணும். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு நிமித்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு, எந்த நிமித்தத்துல பலன் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து. இப்ப நம்ம சொல்றோம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல குளிர்காலத்துல போய் ஒரு ஜூஸ் கிடைக்கும். குளிர்காலத்துல போய் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூஸ் கிடைச்சா ஐயோ சில்லுன்னு இருக்கு, ஐயோ வேணான்றோம். அப்ப நிமித்தம் பாத்தீங்கன்னா சரியான காலம் இல்லை. இதே வெயில் காலத்துல எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ஒரு இளநீ கிடைக்குது, எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும், யாராவது கூப்பிட்டு கொடுத்தா. அப்ப தேசம் காலம் அது இல்லாம குளூர்ல பாத்தீங்கன்னா ஜுரமா இருக்கும்போது யாராவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். அப்ப நிமித்தம் பாத்தீங்கன்னா தப்பான நிமித்தமா இருக்கு. அப்ப ஒரு பலன் எந்த காலத்துல எந்த தேசத்துல எதை நிமித்தமா வச்சுக்கிட்டு விபாகம்ன்றதுக்கு கர்ம பலனுக்கு பேர் விபாகம்னு பேர். இது யோக சாஸ்திரத்துல இருக்கிற பிரயோகம். விபாகம் மீன்ஸ் கர்ம பலன். அந்த விபாகத்தோட விபாகம் என்னது, எல்லா பலனும் ஒரே மாதிரி இருக்குமா, கர்ம பலன் ஒரே கர்மத்தை 10 விதமா 10 பேர் பண்றானே. அப்ப 10 விதமான கர்ம பலன்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு விபாகம் பண்ணி புரிஞ்சு புத்தி சம்ஸ்கார அபேட்சம், இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சம்ஸ்காரமாயி அந்த சம்ஸ்காரத்தை சார்ந்து பாத்தீங்கன்னா பலம் பவித்தும் அர்ஹதி, பலன் கொடுப்பதற்கு யோக்கியமானதா இருக்கும். ஹிரண்ய கர்ப்பன் நான் விஷ்ணுவனை பாத்தீங்கன்னா இதம் விஷ்ணுமயம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத் என்னப்பா, நம்ம காலையில நாராயண சூக்தம் படிக்கிறோம்ல, ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரூயதே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா மந்திரம் சொல்றோம். உள்ள வெளியில எல்லாத்தையும் வியாபிச்சு எது இருக்கு அப்படின்னா புத்தி. அந்த புத்தி யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான். அப்ப அந்த விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற எல்லா கர்மத்தையும் அவருக்குள்ளார, அவருக்கு சம்ஸ்காரமா சமஷ்டி புத்தி அவருக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கு. அவர் தான் உள்ள இருக்கார், அவர் தான் வெளியில இருக்கார், அவர் தான் கர்மபல தாத்தாவா இருக்கார் ஹிரண்ய கர்ப்பர்.
அப்ப அவருக்குள்ளார சம்ஸ்காரம் உண்டாயிடும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் அவன் பண்ற சேவைகள் எல்லாம் அந்த எஜமானனுக்கு புத்தியில சம்ஸ்காரம் ஆயிடுதோ, பதிவாயிடுதோ, பின்னாடி பலன் கொடுக்கிறாரோ அந்த எஜமானன், அதே மாதிரி ஈஸ்வரனும் கூட அவருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் ஆயிடும். நமக்கு ஏத்த மாதிரி பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார் காலாந்தரத்துல. 1000 கோடி ஜென்மங்களானாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகவே ஆகாது. நல்ல பலன் கொடுப்பார். சேவாதி கர்ம அனுரூப, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜமானனுக்கு சேவை பண்றது மூலமா அதுக்கு ஏத்த மாதிரி பலஜ சேவிய புத்தி சம்ஸ்கார அபேட்ச பலசிய இவ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்றவனோட பாவத்தையும் அவன் பண்ற கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவனை பத்தின எல்லா சம்ஸ்காரமும் அவருக்குள்ளார உண்டாயி பின்னாடி பலன் கொடுக்கிறாரோ அதே மாதிரி ஈஸ்வரனும் என்ன பண்றார், பலன் கொடுக்கின்றார். தஸ்மாத் சித்தஹா, ஆகையினால் ரொம்ப சித்தமாகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வஜ்ஞ ஈஸ்வரஹா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தோம் தெரியுமா நமக்கு யாருக்காவது? எத்தனை ஜென்மங்கள்ல என்னென்னலாம் கர்மம் பண்ணிருப்போம் தெரியுமா? நாயா, பேயா, மனுஷனா, ராட்சசனா, அசுரனா, தேவனா, எத்தனை விதமா பிறந்திருப்போம். நான் ஒரு 3 எறும்பை வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா 3 எறும்பு கொண்டுட்டேன். பால் பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியை ஊத்தணும்னு உடம்பே இதாகி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பால் பவுடர்ல வந்து எறும்பு இருந்திருக்கு. அந்த பால் கவர் வந்து அப்பதான் கட் பண்றேன். கட் பண்ணோன்னு அப்ப உள்ள எப்படி போச்சுன்னு தெரியல, ஏதாவது உள்ள போயிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார 3 எறும்பு. சுடுதண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? ஏதாவது டக்குன்னு சுடுதண்ணி கொதிக்க இருக்க தண்ணியை பால் பவுடர்ல ஊத்துறோன்னு எல்லாம் மேல வந்துச்சு. 3 எறும்பு செத்து போச்சு. இப்ப நான் யோசிக்கிறேன், கர்மம் பாப்பம் தானே அது, என்ன துக்கப்பட்டிருக்கோம். அந்த எறும்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு துக்கப்பட்டிருக்கோங்க. சுடுதண்ணி ஊத்தி கொன்னா ஐயோ நமக்கு உடம்பு நெடுங்குதுல, நம்ம மேல யாராவது சுடுதண்ணி ஊத்துனா எப்படி இருக்குது? ஐயோ அந்த எறும்பு என்ன பண்ணிருக்கோம், செத்து போச்சு. ஒரு ஃப்ளட்டு வந்த மாதிரி, சுனாமி. அதோட பாஷையில, எறும்போட பாஷையில ஒரு சுனாமி. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசல்ல வந்து கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏகப்பட்ட எறும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தை ஒதுக்கி தள்ளுறாங்க, குப்பையோட சேர்ந்து அதெல்லாம் போகுது. அதுங்கெல்லாம் நினைச்சுக்கோ, ஒரு பெரிய ஈஸ்வர சக்தி வந்து பாத்தீங்கன்னா தான் மேல ஏதாவது ஒரு பெரிய இது வந்து சைக்ளோன் வந்துச்சு, எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு நிறைய எறும்பு செத்து போகும். ஒரு பக்கம் எறும்புக்கெல்லாம் ஃபீடிங் பண்றேன், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எறும்பெல்லாம் நான் பண்ணும்போது செத்தும் போகுது. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் புண்ணியமும் நடக்குது, ஒரு பக்கம் பாப்பமும் நடக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா ஜீவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புண்ணியம் பாப்பம் எத்தனை ஜென்மத்துல பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஜென்மங்கள்ல பண்ணுமோ அத்தனை ஜென்மங்கள்லயும் இது நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை கர்மா, கோடிக்கணக்கான கர்மா ஒரு ஆளுக்கு. இப்போ ஒரு ஜீவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கர்மா, அதுலயும் விதவிதமா வேற பண்றோம் ஒரே கர்மத்தை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஜீவர்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்கள், கோடிக்கணக்கான கர்மங்கள், இதை எல்லாத்தையும் விபாகம் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் தானே. எப்படி ஒரு ஆள் இருக்கணும், விசித்திரம் தான் அந்த ஆளு. அதான் சர்வஜன். சர்வத்தையும் அறிந்த அந்த சர்வஜனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சர்வ ஜந்து புத்தி அவர் எங்கப்பா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ ஜந்துக்களோட புத்தியிலையும் கர்மப்பல விபாக சாட்சி ஆச்சரிய கொண்டு வந்துட்டார். நான் சொன்னேன்ல, பாவகிராகி ஜனார்தன் எங்க இருக்கான், உள்ளுக்குள்ளார இருக்கான், உள்ள இருந்து சாட்சியா இருக்கான். எந்த சாட்சி? சர்வ ஜந்து புத்தி கர்ம பல விபாக சாட்சி. எல்லா ஜந்துக்களோட கர்ம பலனையும் விபாகம் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு புரிஞ்சு இந்த கர்மத்துக்கு இந்த பலன், இவருக்கு இந்த பலன் இப்ப கொடுக்கணும் அப்படின்னு உள்ள சாட்சியா இருந்து அவர் என்ன பண்றார், சர்வ பூத்தாந்தராத்மா, சர்வபூத்தங்களுக்கும் அந்தராத்மாவா இருந்துகிட்டு இருக்கார். எங்கேயோ இல்ல. சித்திரகுப்தன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்து பெரிய லெக்சரை மெயின்டைன் பண்றார். எவ்வளவு லெக்சரை மெயின்டைன் பண்றது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதை மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் யோசிச்சு பார்ப்பேன், என்ன மனுஷன் பார்த்தால் எவ்வளவு பெரிய லெக்சர் எல்லாம், டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வச்சிருப்பார், கோடிக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டா முன்ன பின்னெல்லாம் கணக்கு மிஸ் ஆயிடும் நமக்கெல்லாம். ஆனா கணக்கு மிஸ் ஆகாம ஈஸ்வரனை பத்தி சாதுவம் சுவாமி சொல்றார். எனக்கு எதிர்க்குதான் சாதுவமோட இது இருக்கு. சாதுவம் சொல்றார், மயிரிலையும் பிசகாமல் பலன் கொடுப்பவர். ஒரு எம்எம் கூட, மயிரில் என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட் எம்எம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசகவே பிசகாது அந்த அவருக்கு கொடுக்குற பலன். இப்ப என்ன மாதிரியான ஆளு பார்த்தாரு, எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அந்தராத்மாவா, சர்வ ஜீவராசிகளுக்கு அந்தராத்மாவா இருந்துகிட்டு. கீதால வந்து பாத்தீங்கன்னா 18th சாப்டர்ல சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம்
ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல அந்தராத்மாவா இருந்துட்டு இருக்கான். இருந்துட்டு என்ன பண்றான்? பிராமயன் சர்வா பூதானி சர்வபூதானி, எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான். எப்படி ஆட்டி வைக்கிறானா? யந்திராரூடானி மாயையா. நம்ம எல்லாம் யாரோட வசமும் இல்லை. அவன் என்ன பண்றான்? நம்ம கர்ம பலனை கொடுக்கறது மூலமா அவன் நம்மளை வசப்படுத்தி நம்மளுடைய சுகத்தையும் துக்கத்தையும் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நம்மளை ஆட்டி வைக்கிறான். ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்த மாதிரி பெரிய வீல்ல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? நம்ம என்னதான் கத்துனாலும் ஆப்ரேட்டர் கையில தான் பட்டன் இருக்கு. நான் ஒரு முறை போனோம். என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப வீராவேசமா பேசுவாங்க. ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப பிரியமான அம்மா. ஆனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீர மங்கை மாதிரி தான் காட்டுவாங்க. நான் சொல்றேன், என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. ஒரு ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். ரெண்டு பேர் அந்த பாக்ஸ்ல ரெண்டு பேர் உட்கார்றது. மாதாஜி உட்காந்துட்டாங்க. நான் சொல்றேன், மாதாஜி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து கெட்டியா பிடிச்சுக்கணும் மாதாஜி. சாமி நீங்கெல்லாம் என்ன சாமி, நாங்கெல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கோம், கைலாயெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்க நான் சின்ன வயசுல காலேஜ்ல எல்லாம் பெரிய அத்லெட்டிக் தெரியுங்களானுங்க, நான் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் பழைய காலம் மாதாஜி, நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், கெட்டியா பிடிச்சிங்க அப்படின்ற சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நானும் பெரிய ஆளாக்கும் கையதையுமே பிடிக்கவே இல்லை. அவங்க இந்த ஜாயிண்ட் வீல் பாத்தீங்கன்னா மெதுவா ஆப்ரேட் மெதுவா மேல போகுது. போகும்போதே என்கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லை சாமி, நானும் பயமே இல்லாத ஆள். நேரா அந்த சக்கரை மேல போச்சு. டிப்புல அங்க இருந்து இறங்கும் பாருங்க. அப்படி இறங்கும் போது வயிற்றுல இருக்கிறதுனா அப்படியே ஐயோன்னு கத்துறாங்க. என்ன பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த இதுலயே ஒரு இது கொடுத்துருப்பா, அதையும் பிடிச்சிட்டு என்னையும் பிடிச்சிக்கிட்டு ஐயோ 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 தலை சுத்துது சாமி, தலை சுத்துதுனால இதாவது. யாரு என்ன சொன்னாலும் ஆப்ரேட்டர் இந்த பட்டனை ஆஃப் பண்ணவே மாட்டான். 4 ரவுண்டு போனதுக்கு பிறகுதான் ஸ்லோவாகி நிப்பாட்டுவான். யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஆப்ரேட்டரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? அப்படிதான். நீங்க என்ன கத்துனாலும் ஆப்ரேட்டர் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கத்துங்க. என்ஜாய் பண்றவங்க என்ஜாய் பண்ணுங்க, கத்துறவங்க கத்துங்க. நான் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரேன், அவங்க பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு வராங்க. ஏன்னா சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதுதான் விஷயம். அப்ப உள்ள இருந்து ஈஸ்வரன் என்ன பண்றார்? சர்வ சாட்சியா இருந்துகிட்டு அந்தராத்மாவா இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா எல்லா பலன்களையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அடுத்த மந்திரம் சுருத்தி சொல்லுது, எத்து சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. அந்த பிரம்மன்றது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் இல்லைங்க, வெறும் உணர்வா இருக்கு, அபரோக்ஷமா இருக்கு. எது அபரோக்ஷம் அப்படின்னா நான் 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 இருக்கு பாத்தீங்களா, அந்த நான் தான் பாத்தீங்கன்னா அபரோக்ஷம் பிரம்மன்னு பேரு. அந்த அபரோக்ஷமா அந்த பிரம்ம தத்துவமானது இருக்கு. ஏன் ஆத்மா சர்வாந்தரக எங்க இருக்கு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா நான் நான் சதா அனுபவ ஸ்வரூபமா. அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம்? அனுபவ ஸ்வரூபமா நம்ம எல்லாமே அறிஞ்ச விஷயமா தான் அந்த ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்றாரு? மாயையோடு சேர்ந்து சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வர பேர் கிடைக்குது. அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார்? இந்த தேகத்துல இருக்கிற ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் என்னெல்லாம் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். சர்வஜனா இருக்கார், சர்வசக்திமானா அவர் இருக்கார் அப்படின்னு இது ஸ்ருதேகே. இந்த விதமா பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லி முடிக்கின்றது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இன்னும் 2 கிளாஸ் அடையுமா, 2 கிளாஸ் 3 கிளாஸ் இருக்கும். முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் 4-5 கிளாஸ்லயே மொத்த பாடமே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இது மட்டும்தான், இந்த பாஷையை மட்டும் முடிச்சா பாடம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. தேர்வு படிச்சு மற்றதெல்லாம் வெறும் கதை தான். ஈஸ்வர சித்திக்காக இதை சொல்லுது. அப்ப ஈஸ்வரன் சர்வஜனா சர்வசக்திமானா இருந்துகிட்டு எல்லாத்தோட புத்தியிலையும் முக்கியமானு தெரிஞ்சுங்க. வேதாந்தம் படிக்கும் போதுதான் இது சொல்லுது. நம்ம என்ன பண்றோம்? புராணம் இதிகாசம் எல்லாம் படிக்கும் போது என்ன பண்றோம்? எங்கேயோ இருந்துகிட்டு பலன் கொடுக்கிறாரு அப்படின்னு. எங்கேயோ இருந்துகிட்டு பலன் கொடுக்கல, இங்க நமக்குள்ளாரையே இருந்துகிட்டு ஈஸ்வரன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது, ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். எந்த கர்மா பண்ணும் போது பாத்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சின்சியரா பண்ணுங்க. உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரன்ட்ட பாத்தீங்கன்னா காட்டுங்க. உள்ளுக்குள்ளார எப்பவுமே SMS அனுப்பிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா உங்களை நீங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், சாட்சியா இருந்துட்டு இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா கர்மாவை பண்ணும்போது ஈஸ்வர பாவனையோட பண்றதுதான் உத்தமம். அதான் மெதுவா கொண்டு வரும். அவர் தான் பாத்தீங்கன்னா மாயையோட சேராம இருந்தாருன்னா அவர் தான் சுத்த சைத்தன்யம், பிரம்ம தத்துவம்.
அதே மாயையோட சேரும்போது, உபாதியோட சேரும்போது அவர் தான் இந்த தேகத்துக்குள்ளாரன்னு சொன்னோம் அப்படின்னா அந்தர்யாமி ஈஸ்வரனா இருக்கார். வெளியில இருந்தா பிரம்மம், அவரே உள்ள இருந்தா என்னது அப்படின்னா ஈஸ்வரன். உள்ள இருந்துகிட்டு கர்ம பலனை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு இதோட டெவலப்மெண்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.